ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த காலவேளையில் உங்களுக்காக தேவன் பேசுகிற ஆசீர்வாத மன்னாவை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேற்றுகிறது, பலப்படுத்துகிறது, தைரியப்படுத்துகிறது. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார், ஆசீர்வதிப்பார். உங்களுடைய என்ன சூழ்நிலையோ நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். உங்கள் பிரச்சனை குறித்து கவலைப்படாதிருங்கள். உங்களுடைய போராட்டங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள். சுற்றிலும் இருக்கிற அத்தனை சூழ்நிலைகளை கண்டு மனம் கலங்காதிருங்கள். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் நடுவில் அவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் நாம் ஒரு வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று 102 சங்கீதம் 16 வாசிக்கிறோம். திக்கற்றவருடைய ஜெபம். இன்றைக்கு அவருடைய விண்ணப்பம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் யார்? ஜபத்தை கேட்கிறவர் என்று சங்கீதம் 65:2 வாசிக்கிறோம். ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்படியானால் எப்பேற்பட்டவருடைய ஜபத்தையும் கேட்கிறவர் என்று அர்த்தம். மாம்சமான யாவரும், ஜாதி, மத, இன, மொழி வித்தியாசமின்றி எந்த சூழ்நிலையில் கண்ணீர், கஷ்டம், துக்கம், பாடு, பலவீனம், யாரும் இல்லை என்ற வேதனை, வியாதி, படுக்கை, கடன் பிரச்சனை, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்றால் விண்ணப்பம் பண்ணுவார்கள். எனக்கு பிரியமானவர்களே, மனம் சோர்ந்து விட்டீர்களா? மனம் கலங்கி விட்டீர்களா? இனி ஒன்றும் செய்ய முடியாது, இனி ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நீங்களே முடிவெடுத்தீர்களா? சோர்ந்து போகாதிருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1:16-17 வெகுநேர விண்ணப்பம் பண்ணின மனக்கிலேசத்தோடு இருந்த ஒரு பெண் அன்னாள். அந்த வீட்டினுடைய சூழ்நிலை அவளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக இருந்தது. அவளுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நிலைமை, கணவன் இருந்தும் பிள்ளை இல்லாத ஒரு நிலைமையில் இருந்தார். இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இருந்து ஒன்றும் இல்லாதது போல ஒரு வெறுமை உள்ளத்தில் இருக்கலாம், பாரம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், திக்கற்ற ஒரு நிலைமை இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களில் இருந்து ஒரு விண்ணப்பத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் அந்த நேரத்தில் தான் எல்லாத்தையும் மறந்தாள். அந்த சூழ்நிலை விட்டு எழுந்தாள், தேவ சமூகத்துக்கு வந்தாள். விண்ணப்பம் பண்ண 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 மனக்கிலேசம் எல்லாம் வெளியே வந்தது. உங்கள் வாழ்க்கையில கூட ஒரே வழி ஆண்டவர் சமூகம், ஒரே காரியம் ஜெபம். உங்கள் மன பாரத்தை எல்லாம் நீக்கி போடுகிற இடம், வேதனையெல்லாம் மாற்றுகிற இடம், துக்கத்தை எல்லாம் மாற்றுகிற இடம், சஞ்சலத்தை, தவிப்பை மாற்றுகிற இடம் தேவ சமூகம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ, எப்படி இருக்கிறீங்களோ அதே நிலையில் ஜெபிக்க ஆரம்பிங்க. உள்ளத்தை திறந்து பேச ஆரம்பிங்க. அவள் மனம் கசந்து அழுதாளாம், வேதனைப்பட்டது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் தன் காரியத்தை அவள் சத்தத்தை அல்ல, மௌனத்தோடு பாரத்தோடு சொல்ல ஆரம்பித்தாள். அவள் உதடு அசைந்தது, சத்தம் பிறக்கல. பாருங்க எவ்வளோ பாரமானவள். இன்றைக்கும் ஆண்டவர் எப்படி நம்ம ஜெபிச்சாலும் உள்ளத்தை கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவள் ஜெபத்தை அங்கீகரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 4:10 துக்கத்தின் மகனாக இருந்த யாப்பேசு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்ததுனால அவனுக்கு யாப்பேசு என்று பெயர் வைத்து அவன் துக்கத்தின் மகனாகவே மாறிவிட்டான். வாழ்க்கையில் கூட பல துக்கங்களை கடந்து வந்திருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் கூட பலவிதமான துக்கங்கள் உங்களோடு கூட தொடர்ந்து போராடுகிறதா? எங்கே திரும்பினாலும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வரலையா? எல்லாம் கடன் பிரச்சனையா? எல்லாத்திலையும் பாவ போராட்டங்களா? குடி பழக்கம் மாறலையா? ஏன் என்ற கேள்வியோடு நிற்கிறீர்களா? இன்னும் முன்னேற்றம் வழி இல்லை, இன்னும் மேன்மைக்கு வழி இல்லை, இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, இன்னும் ஆசீர்வாதம் வரல, பிள்ளைகளுக்கு நன்மை நடக்கல, இன்னும் எல்லாம் பாதியிலே நின்று கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் இல்லை, சுகம் இல்லை, இன்னும் அநேக நன்மைகள் பெற்றுக்கொள்ளவில்லை. பலவிதமான சூழ்நிலையை கவலைப்படாதிருங்கள். யாப்பேஸ் என்ற ஒரு மனுஷனுடைய ஜெபம் அவனுடைய வாழ்க்கையை மாற்றினது. உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது ஜெபம். அவன் தெளிவாய் ஜெபிக்கிறான். என்னை ஆசீர்வதியும், உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும், என் எல்லையை பெரிதாக்கட்டும், தீமைகள் விலக்கிக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். திக்கற்ற சூழ்நிலை, என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அன்றைக்கு பத்தியமே என்ற குருட்டு பிச்சைக்காரனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் திக்கற்றவனாக பிச்சை எடுக்கிறவனாக இருந்தாலும் அவனுக்குள் ஒரு விண்ணப்பம் எழும்பினது. உங்கள் வாழ்க்கை கூட ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம், ஆனால் ஒரு ஜெபம் பலனுள்ளதாய் வெளிப்படணும். அவன் கூப்பிட்டபடியே இயேசு இறங்கினார். அவன் கேட்டபடியே விண்ணப்பத்தை அங்கீகரித்தார். அவனை ஆசீர்வாதமாய் பார்வை உள்ளவனாய் மாற்றினார்.
ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, திக்கற்றுள்ள ஜெபத்தை ஆண்டவரை அங்கீகரிக்கிறவரே, விண்ணப்பத்தை கேட்கிறவரே, இன்றைக்கு இருக்கிற நிலைமையில எல்லா விதத்திலும் எங்களுக்கு ஒரே வழி ஜெபம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள், வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள், துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள், ஒன்றுமே ஆண்டவரே புரியாத நிலைமையில, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து வந்தது, ஏன் எனக்கு மாத்திரம் இப்படியெல்லாம் நடந்தது, இப்படியெல்லாம் எனக்கு ஒரு இழப்பு, வேலை இல்லாத பிரச்சனை, கடன் பாரம் தீரல, இன்னும் பிள்ளைகளுக்கு நன்மைகள் இல்லை, பிள்ளைகள் இல்லாத நிலைமை, ஆண்டவரை ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்காத நிலைமை, இன்னும் பல விதத்தில் ஆவிக்குரிய சோர்வு, ஊழியம் செய்ய முடியாத தடை, எல்லாவற்றின் நடுவிலும் ஒரு விண்ணப்பம் ஏறெடுக்கப்பட நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவருடைய கரம் இப்பொழுது ஒவ்வொரு ஜெபத்தை ஆசீர்வதிக்கட்டும். நீர் ஒருத்தருடைய விண்ணப்பத்தை கூட ஆண்டவரே அலட்சியம் பண்ணாத தேவனப்பா. உம்மிடத்தில் வருகிற எல்லாருக்குள்ளும் உம்முடைய பலம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், விடுதலை இறங்கட்டும், சுக பலன் ஆரோக்கியம் இறங்கட்டும். இப்போ ஜெபிக்கிற அத்தன்படி வாழ்க்கையிலும் யாப்பேசு கொடுத்த விடுதலை, அன்னாளுக்கு கொடுத்த விடுதலை, குருட்டு பிச்சைக்காரனுக்கு கொடுத்த விடுதலை இறங்கும்படி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் விண்ணப்பத்தை அங்கீகரித்தார். ஆமென்.